Hey guys, வணக்கம். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இன்னைக்கு கான்வர்சேஷன் சீரீஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஸ்பைரிங் பர்சன் நான் சொல்லுவேன். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. தமீம் அன்சாரி, 36 இயர்ஸ் ஓல்டு இப்போது. ஆனால் 17 வயசுலேயே கையை இழக்கக்கூடிய ஒரு சூழல். கை இழந்தும் லைஃப் எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக, இவ்வளோ ஆக்டிவாக, ஒரு சைக்கிளிஸ்ட் வேறு அவர் இப்போ இன்றைக்கி. ஸோ ப்ரொஃபஷனலாக சைக்கிளிங் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ பேசலாம். லாட்ஸ் டு லேர்ன். அண்ட் தேங்க்ஸ் தமீம். வணக்கம் சார். வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் கண்ணா. தமீம், நான் சொல்லிட்டேன் ப்ரீஃபாக, பட் உங்கள் ஜேர்னி பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எப்போ ஆச்சு, என்ன ஆச்சு உங்கள் கைக்கு? என்னோடய பேர் தமீம் அன்சாரி. எனக்கு 2003 ஒரு சிறு விபத்தில் வந்துட்டு என்னுடைய வலது கை துண்டிக்கப்பட்டது. வலது கை துண்டிக்கப்பட்டதுக்கப்புறம் இது முடிவு இல்லை, இது ஆரம்பம்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தது அப்படியே நான் கொண்டு போய்கிட்டு இருந்தேன் லைஃப்பை. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சில தொழில்கள்லாம் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன். 2019 கொரோனாக்கு அப்புறம் சரியான பேருந்து இல்லாதனால எனக்கு சைக்கிள் வாங்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஒரு சைக்கிளை வாங்கி அதை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன். அதையும் கொடுத்துட்டு இன்னொரு சைக்கிள் வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 4 சைக்கிளை மாற்றிட்டு இப்போ ஃபோக்கஸ்னு ஒரு சைக்கிளை வச்சுக்கிட்டு அதிகமான சைக்கிள் ரைடு போய்கிட்டு இருக்கேன். ஓகே தமீம், 17 வயசில் உங்கள் ஊர் தூத்துக்குடி பக்கத்தில், உங்கள் ஊர் பேர் சொல்லுங்களேன். தூத்துக்குடி மாவட்டம், திருச்செந்தூர் தாலுக்கா, வடக்காத்தூர். வடக்காத்தூர். பிறந்தது வடக்காத்தூர் தான். இந்த ஒரு விஷயம் நான் கேட்குறேன் தமீம். ஸோ இந்த கை அடிப்பட்டது எப்படி? விபத்துன்னு சொன்னீங்க, எப்படி? வேலை செய்யும்போது கம்பெனியில் எங்களோட 86 ஜென்ரேஷனில் வந்து கடுமையான சட்டங்கள் கிடையாது. குழந்தைங்களை ஸ்கூல் படிக்கும்போது வேலைக்கு போகிறது, ஸ்கூல் படிக்காமல் வேலைக்கு போகிறது, அப்போ சட்டங்கள் கிடையாது. என்னோடய படிப்பு வந்து 6 நாள் ஸ்கூல் 6 நாள் வேலை. எனக்கு தெரிஞ்சு நான் ₹2.50 வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல மல்லிகா சைக்கிள் ஸ்டோரில் வேலை செஞ்சேன் என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில். அதுக்கப்புறம் சத்யஜீவா இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஆணி கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் அந்த கம்பெனியில் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணியிருந்ததுனால எல்லாமே நம்பி நம்மக்கிட்ட கல்லாப்பெட்டி சாவி கூட நம்மக்கிட்ட தான் இருக்கும். தமீம், ஏன், அதாவது சட்டங்கள் இது ஒரு பக்கம், பாதி நாள் படிக்கணும், பாதி நாள் வேலை செய்யணும், ஏன் வேலை செய்ய வேண்டிய சூழல்? அப்போது குடும்பம் கஷ்டமாகவும் இருந்தது. அப்போ படிப்புன்ற முக்கியத்துவம் அப்போ தெரியல. முக்கியத்துவம் இது இல்லை. ஸோ படிப்போட முக்கியத்துவம் தெரியல, ப்ளஸ் குடும்ப சூழல்னால வேலை செய்ய வேண்டிய சூழல் இருந்துச்சு. ஸோ இப்போ சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல் தான் இல்லை தம்பி. இப்போ இந்த கை விபத்தாச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, மெஷினில் கை மாட்டி அது கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். நான் கொஞ்சம் ஒரு டாக்டராக அதை கொஞ்சம். ஒரு பாலிஷ் பண்ணுற ட்ரம் இந்த சைஸில் இருக்கும். அந்த மிஷினில் அடிப்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. என்னுடைய கவனக்குறைவு. ஒரு கம்பி வந்து பெரிய ஒரு கம்பி மாதிரி, கட்டு கம்பி, நம்ம கொடி கட்டுற போடுறோம்ல, அந்த மாதிரி கம்பி வந்து பெரிய ரோல் மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு 20 kg 10-20 kg வரைக்கும் தூக்கி பக்கத்தில் இருக்க மிஷினில் போடணும். பக்கத்தில் மிஷினில் இருக்க போடும்போது அந்த கம்பி பறந்துருச்சு. டம்பராக இருந்ததுனால கை மாட்டி மிஷினில் கீர் பாக்ஸில் மாட்டிக்கிச்சு. ஸோ கை போகிற சொல்லுங்க. இதை நான் ஏன் கேட்டேன்னா தம்பி, இந்த மாதிரி நிறைய நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்து மருத்துவர்கள், அதை நான் போன் டாக்டர்னால சொல்கிறேன், இந்த கை சின்ன மெஷினில் கை மாட்டி விரல் போகிறது, கை போகிறது, நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ உங்களோட வாழ்க்கை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். உங்களை பார்த்து அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆகணும், அவங்களும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு கொண்டு போகணும். அதுக்காக அதை கேட்டேன். ஏன்னா சின்ன விரல் போயிடுச்சு, சின்ன விஷயங்கள் போயிடுச்சு, நிறைய பேர் வந்து டிப்ரெஷன் போய் வாழ்க்கையை தொலைச்சு ஃபீல் முடிவே இல்லை. எல்லாமே ஒரு ஆரம்பம். எனக்கு இது ஒரு ஆரம்பம். நான் இந்த விபத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சது 2 தான் தெரியும். என் வீடு தெரியும், என் கம்பெனி தெரியும். விபத்துக்கு அப்புறம் மன்னிக்கணும், கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கே எனக்கு தெரியும். ஐ லைக் தட் கான்ஃபிடன்ஸ். நான் பாராட்டுறேன். நன்றி நன்றி. அந்த அடிப்பட்ட உடனே தம்பியும் மனநிலை எப்படி இருந்துச்சு? கை போயிடுச்சு, நான் கை இல்லாமல் பிறக்கிறது வேறு, பட் ஒரு 17 வயசு வரைக்கும் கை இருந்து ஒரு விபத்தில் கை போனதுக்கப்புறம் மனநிலை எப்படி இருந்துச்சு அன்னைக்கு? அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எப்படி நீங்கள்? ஒரு நைட் தான் எடுத்தேன். ஸோ கையில் அடிபட்டு ஒரே ஒரு நைட்டு, அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணல. எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் தாத்தா, எங்கள் சித்தப்பாலாம் வந்து ஊரில் வந்து ஒரு பெரிய, அந்த ஊரில் வந்து கிராமத்தில் வந்து ஒரு தலைவர் இந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க கூட இருந்ததுனால எதையுமே நம்ம பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை. ஸோ எவ்வளோ பெரிய சூழல் கஷ்டம் வந்தாலும் அது தாங்கணும், ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா இது எனக்கு கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் கொஞ்சம் முடி கொட்டினாலோ, இல்லை மூஞ்சில் ஒரு பிம்பிள் வந்துட்டாலோ, கலர் கம்மியாக இருக்கிறது, இல்லை உயரம் கம்மியாக இருக்குது, எல்லாமே இருந்து உடம்பு வந்து முழுசாக வேலை செஞ்சோம் குறைகளாகவே மக்கள் பார்த்து அதை பற்றியே புலம்பி டைம் வேஸ்ட் பண்ணி டிப்ரெஸ்டாக இருக்காங்க இல்லையா? ஒரு பயத்திலேயே வாழ்கிறாங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு
ஒரு தாழ்வு மனப்பான்மையோட வாழ்கிறாங்க. கண்டிப்பாக. அது எவ்வளோ பைத்தியக்காரத்தனமான விஷயம் இதை பார்க்கும்போது. ஸோ ஒரு நாள் தான் ஆமாம். நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து எப்படி லைஃப்பை ஃபேஸ் பண்ணீங்க? அடுத்து நம்ம எதனா ஒன்று பண்ணணும். எனக்கு இந்த விபத்து நடந்ததுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் வந்து செட் ஆகிறதுக்கே ஆயிடுச்சு. 2003 ஆக்சிடென்ட் ஆச்சு. 2006லலாம் 2006, 2007 வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட்லேயே போயிடுச்சு. 2008, 2009க்கு அப்புறம் தான் நான் வேலைக்காக வெளியில் வரேன். அப்போ வேலைக்கு வரும்போது ஐஎன்ஜி வைசியாவில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பேன் கார்டு அப்ளை பண்ண அனுப்புகிறாங்க. அங்கே அப்ளை பண்ண போனால் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லாருக்கும் என்ன பண்ணேன்னா, என்னோட நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜமால் நீ அந்த பக்கம் தானே போகிற, கொஞ்சம் கொடுத்துறேன்னாங்க. அப்போ என்னுடைய மேனேஜர் வசந்தா அவங்க என்ன பண்ணாங்க, நீ லூஸா நீ, அவங்க தான் வந்துட்டு உன்னை பயன்படுத்திக்கிறாங்கன்னா நீ ஒன்று ஒரு 50 ரூபா கேளு, இந்த மாதிரி நான் பேன் கார்டு நாங்கள் போகணும், என்னோட செலவுக்கு 50 ரூபா கொடுன்னு கேட்டு வாங்கினாங்க. அப்போ என்ன பண்ணேன், 150 வாங்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய என்கிட்டயே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணேன், அந்த கம்பெனியில் வெளியில் வந்துட்டு என்னுடைய பாட்டி பேரில் மீரா என்டர்பிரைஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு தனியாக கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே ஓப்பன் பண்ணி இப்போ வந்து யூடிஐயில் அண்டர்டேக் பண்ணி பேன் ஏஜென்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேன் ஏஜென்சி பண்ணுறீங்க. இது எவ்வளோ அழகான ஒரு விஷயம் தெரியுமா தமிழ்? ஜென்ரலாக வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு மக்கள் தோண்டு போகிறாங்க, புலம்புறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ யூ ஸ்டார்டட், நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை இது வந்து ஒரு புது ஆரம்பமாக தான் பார்த்தீங்க இல்லையா? சொன்ன மாதிரி கடை தவிர கடையும் தவிர வீடு தவிர எதுவுமே தெரியாது. ஓகே, இப்போ வாழ்க்கை எப்படி இருக்குது தமிழ்? நல்லா இருக்குது. காலையில் எந்திக்கிறது ஒரு 4:30 எந்திக்கிறது, ஒரு 8:30, 9 o'clock வரைக்கும் என்னோடய சைக்கிளில் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் போயிட்டு வீட்டில் போய் வண்டியை விட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு என்னோடய வேலையை பார்க்க போயிடுறது. இப்போ சந்தோஷமாக இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ஏன்னா எனக்கு எந்த நோயுமே வர்றதில்லை. நடுவில் ஒரு டாக்டருடைய வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அவங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த டாக்டர் நான் சந்திப்பேன்ட்டு. ஓ, இப்போ என்னை பற்றி? ஆமாம். சரி ஓகே, ரைட். தமிழ், என்னை பற்றி ஒரு புகார் இருந்தாலும் நான் நிறைய இந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஜென்ரலாக ரொம்ப சம்பாதிச்சவங்க, சமுதாயத்தில் அங்கீகாரம் பெற்றவங்க, ஒரு அதிகாரியாக இருக்கவங்களோ, ஏதோ ஒரு தொழிலில் பெருசாக இருக்கவங்களோ, வீடு காசு பணம் நிறையா இருக்கவங்கள தான் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து பார்த்து நம்ம அவங்கள மாதிரி வரணும் வியப்பாகி அவங்கள வந்து ரோல் மாடலாக நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க இல்லையா? பட் டெய்லி வாழ்க்கையை வாழ்கிறாங்கல்ல தமிழ், அவங்க தான் ரியல் லைஃப் ரோல் மாடல். டெய்லியே சராசரி அவங்களோட கஷ்டங்கள், அவங்களோட வேதனைகள், அவங்களோட போராட்டங்கள், டெய்லி போராட்டங்களை தாண்டி அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போகிறாங்க இல்லையா? அவங்களும் ஈக்குவலாக ஒரு ஹீரோ தான். சாதிச்சவங்க மட்டும்தான் ஹீரோன்றது கிடையாது. நான் எப்பயும் அதில் நம்பிக்கையாக கிடையாது. ஒருத்தவங்க நேரம், அவங்களோட சூழல், அதனால வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வராங்களே தவிர, இப்போ உங்களை மாதிரி நான் போன வாட்டி கூட பூர்ணச்சந்திரன் ஒரு பையன்கிட்ட பேசியிருந்தேன். அந்த பையன் வந்து நல்ல நார்மலாக இருந்த பையன், ஸ்பைனல் கார்டில் அடிபட்டு அவர் கால் வராமல் போயிடுச்சு, யூரின் மோஷன் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் வீல் சேரில் இன்றைக்கி இருக்கார். அந்த பையன் கிட்ட இருக்கிற தைரியம், அந்த பையனுக்கு இருக்கிற பாசிட்டிவிட்டி, அந்த பையன் வாழ்க்கையை எதிர்கொள்கிறது, அவன் தான் ரியல் லைஃப் ஹீரோ. நான் நானே ரொம்ப வியப்படுங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பார்வையில் தான் நான் இப்போ தமிழையும் பார்க்குறேன். ஸோ அதனால் இப்போ நீங்கள் லைஃப்பை கொண்டு போகிறதுல என்ன உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது தமிழ்? இப்போ நீங்கள் கொண்டு போகிறீங்க டெய்லி, இப்போ எந்திரிச்சோடனே காலை எந்திரிச்சோடனே ஏன்டா நீங்கள் வேலைக்கு போகணுமா, ஏன்டா நம்ம நாளை தொடங்கணும், ஏன்டா நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த ஃபீலிங் இருக்குது. அவங்க நாள் ஆரம்பிக்கிறது, நீங்கள் நாள் ஆரம்பிக்கும் போது எப்படி என்ன தமிழுக்கு என்ன சொல்லி பார்ப்பல எப்படி கொண்டு போவேன்? நைட்டு தூங்கும் போது நாளைக்கு என்னோடய வேலை என்னன்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுவேன். நாளைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய நண்பர் இப்போ நைட்டு வந்து நான் பேன் ஏஜென்சி இருக்கிறதுனால நாளைக்கு காலையில் யாருக்கிட்ட ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்மாக ரெடி ஆகுன்றதை முடிவு பண்ணிட்டு, எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டு எந்த சிரமமே இல்லாமல் ஃபஸ்ட்டு முடிக்கிறதுக்கான நைட்டு பிளான் பண்ணிவிடுவேன். அலாரம் வச்சுருவேன். ஆனால் இது வரைக்கும் அலாரத்தை நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு தூங்கினதே இல்லை. என்ன பண்ணுவேன், அலாரம் 4:30 வச்சேன்னா 4:25 நான் முடிச்சிருவேன். ஆமாம். அதே மாதிரி அலாரம் அடித்தாலும் அதை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஸ்னூஸ் பட்டன் போட்டு எந்திரிச்சு. ஏன்னா அது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய எனக்கு தெரிஞ்ச நபர்கள் நிறைய என்னைக்கு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் தூங்குறீங்களா அன்றைக்கி உங்களோட தோல்வி ஆரம்பமாயிருச்சுன்னுவாங்க. திருப்பி சொல்லுங்கள், அழகாக இருந்துச்சு. நம்மளுடைய அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்கும் போது உங்களோட தோல்வி அங்கே ஆரம்பமாகுது. நம்ம தோல்வி அங்கே ஆரம்பமாகுது. நம்ம அது காலையிலே தோக்கிறத ஆரம்பிக்க வேண்டாம். ஓகே, ரைட். சைக்கிளிங் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா தமிழ்? இது எப்படி சைக்கிளிங், இப்போ அந்த ஜேர்னி எப்படி இருக்குது? எக்ஸசைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் காலையில் என்ன பண்ணுவேன், காலையில் எழுந்திரிச்சு என்னுடைய இயற்கை உபாதெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு தொழுகைக்கு போயிடுவேன்.
எங்கள் தொழுகையிலேயே வந்துட்டு இந்த கை ஆட்டுறது கால் ஆட்டுறது எல்லாமே அதில் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், டீ சாப்பிட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு 100-200 மீட்டர்ஸ் லைட்டாக வாக் போவேன். திருப்பி வரும்போது ஜாக்கிங் மாதிரி வந்துட்டு என் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துக்கிட்டே வந்துடுவேன். ஆனால் எனக்கு சைக்கிளுக்கு வந்து முக்கியமாக அந்த சைக்கிளை இந்த அளவுக்கு நான் போகிறதுக்கு காரணமே திரு டிஜிபி சைலேந்திர பாபு அவங்க தான். அப்படியா? ஆமாம். என் லைஃப்பில் வந்துட்டு அவங்களோட வீடியோ நிறைய வந்துச்சு. அவங்க ஓட்டுறதெல்லாம் வந்து 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 ஆசைகள் தூண்டப்பட்டது. ஆசைகள் தூண்டப்பட்டு இப்போதைக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரோட்டில். ஓகே, வெரி நைஸ். சைக்கிளிங் வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்டாகவே நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க இல்லையா? அது இப்போ ரன்னிங் வந்து ஒரு ஸ்போர்ட் மாதிரி ஒரு விளையாட்டாகவே எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க. என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க சைக்கிளிங்கில்? இந்தியாவுக்காக தமிழ்நாட்டிலேருந்து கடைக்கோடி தமிழன் நான் போய் நிற்கணும்னு என்னோட ஆசை. ஸோ சைக்கிளிங்கில் பேரா ஒலிம்பிக்கில் சைக்கிளிங் போகணுன்னு ஆசை. அதுக்கான பயிற்சியிலையும் அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. பேராலிம்பிக்கில் போகணும். ஸோ இப்போ சப்போர்ட் இப்படி சூழல் ஒன்று எல்லாமே ஓகே. ஏன்னா எனக்கு புரியுது, ஒரு கஷ்டப்பட்டு வறுமைன்னு நான் சொல்ல மாட்டேன், அது தப்பான வார்த்தை. பட் கஷ்டப்பட்ட ஒரு சூழல்லேருந்து சின்ன வயசுலேருந்து வந்து ஒரு இளைஞனா அப்புறம் கை இப்படி ஆகி அதுக்கப்புறம் இன்னும் வாழ்க்கையை வந்து ஒரு சந்தோஷத்தோடு எதிர்கொண்டு போகிற ஒரு பக்குவத்தை நான் பார்க்குறேன். இப்போ கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்கல்ல மக்கள், இல்லை பயத்தில் இருக்காங்க இல்லையா, என்ன ஆகும் ஏது, இல்லை தாழ்வு மனப்பான்மை இருக்காங்க நிறைய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்க தமிழ்? கஷ்டங்கள் வந்து இல்லாதவங்க யாருமே கிடையாது. கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கையில் முன்னேறவே முடியும். இப்போது நான் ஒரே ஒரு பேனால் தான் ஆரம்பித்தேன். ஏன்னா பெண்ணில் தான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி என் வீட்டில் வந்து சிஸ்டம் வச்சுருக்கேன். 25,000 சிஸ்டம் வச்சுருக்கேன். 20,000 லேப்டாப் வச்சுருக்கேன். அது எல்லாமே என்னோடய உழைப்பில் வாங்கினது, யாருக்கிட்டையும் போய் வாங்கலை. என்னோட அப்பத்துலேருந்து அந்த ஒரே ஒரு பேனால் தான் ஆரம்பித்தேன். 10 ரூபா பேனால் ஆரம்பித்தேன். சூப்பர். உங்களால் என்ன முடியுமோ அந்த வேலையை செய்யுங்க. உங்களால் ஒரு ரோட்டில் போய் 2 ரூபா பேனா வாங்கி 5 ரூபாய்க்கு விற்க முடியுமோ அந்த பேனா வாங்கி விற்று லைஃப்பில் முன்னுக்கு வாங்க. இப்போ ஒரு விளையாட்டுத்துறையில் வெளியில் வரணுன்றதுக்காக நண்பர்கிட்ட ஹெல்ப் கேட்குறது வேறு, எனக்கு வேலையே இல்லை ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறது வேறு. திருப்பி சொல்லுங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க. விளையாட்டுத்துறையில் வெளியில் வரணும்னு சொல்லிட்டு உதவி கேட்குறது வேறு, எனக்கு வேலை இல்லை ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறது வேறு. ரைட். எதுவுமே எல்லாமே இருந்தும் மக்களுக்கு வந்து இது இல்லை. இப்போது காமனாக நான் பார்க்குற விஷயம், எனக்கு இது சொல்கிறதுக்கே சிரிப்பாக தான் இருக்குது, பட் நான் சொல்லி தான். ஒரு கார் இருந்தால் பெட்டர் கார் வாங்கணும்னு ஆசைகள், பைக் இருந்தால் பெட்டர் மாடல் பைக் வாங்கணும்னு ஆசைகள், பைக் இல்லாட்டி பைக் வாங்கணும்னு ஆசைகள். அது வாங்கிட்டா சந்தோஷம் வருதுன்னா மக்கள் சந்தோஷப்படுறதில்ல. அதையும் வச்சுட்டு பத்தலை ஸோ இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும்னா அவங்க நமக்குள்ளேயே என்னென்ன வேணுமோ அதுக்கான ரிசோர்ஸஸ் இருக்குது, என்னென்ன சாதிக்கிறதுக்கு வேணுமோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு நமக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் பத்தலை சொல்லி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சனை வேணான்னு நினைக்கிறவங்க எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும். இப்போ எனக்கு எதுவுமே பிரச்சனை வேணான்னா எனக்கு இது என்கிட்ட இருக்க பொருள் போதும். எனக்கு பிரச்சனை வேணும்னா ஆசைகள் வேணும். இதோட பெஸ்ட்டுன்னு போகும்போது பிரச்சனைகள் அங்கே ஆரம்பிக்குது. ஸோ புதுசாக அதாவது சரி, இந்த மாதிரி நிறைய பேர் என் மருத்துவ தொழிலை நான் பார்க்குறேன். ஏதோ ஒரு சூழல் அவங்களுக்கு ஒரு நோய் வந்திருக்கு, கேன்சர் இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. ஏதோ ஒரு நோய் ஒரு உடம்புல ஒரு அவங்களால ஏற்றுக்க முடியாது, எதிர்பார்க்காம ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, வாட் எவர், அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. நிறைய பேர் நடந்துடுறாங்க தமிழ். பட் அது கிடையாது. அவங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வாழ்க்கை திருப்பி ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? எங்கேயுமே முடிவு இல்லை, எல்லாமே ஆரம்பம் தான். நிறைய டைம் நான் பஸ் ஸ்டாண்டு வரும்போது சொல்லுவாங்க கோயம்பேடு லாஸ்ட் இறங்கிக்கன்ட்டு. இங்கேருந்தாப்போ ஆரம்பிக்க எல்லாருக்குமே லைஃப் பண்ணுவேன். இப்போ நம்ம வெளியூருக்குலாம் போயிட்டு வரும்போது கோயம்பேட்டில் இறங்கும் போது எல்லா டிரைவர் கண்டக்டர்லாம் சொல்லுவாங்க கோயம்பேடு லாஸ்ட் இறங்கிக்கங்கன்ட்டு. இங்கே தான் எல்லாமே ஆரம்பிக்குதுன்னு. ஒரு பேருந்து நிறுத்தம் தான் நம்மளோட உழவு, எல்லாமே ஆரம்பிக்குது. பட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க. ஃபோன் பண்ணால் பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியமான விஷயம்? கண்டிப்பாக முக்கியம். ஆனால் இன்றைக்கி எல்லா நண்பர்களும் அப்படி இருக்காங்களான்னு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்? எல்லாருக்குமே டைம் அவங்கவுங்க இதில் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை போராட்டத்தில் அவங்க பிஸியாக இருக்காங்க. ஸோ தமிழ் இந்த சூழல்லையும் உங்கள் அப்பா வந்து 2014 இறந்துட்டாருன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை மாறுச்சா? ஆமாம். அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னா எனக்கு எது போகிற பாதை இதுவோ நான் போய்கிட்டே இருப்பேன். வீட்டை பற்றி கவலைப்பட மாட்டேன். அப்போ ஹேண்டிகேப்ட் சங்கத்தில் இருந்தேன். தந்தை தவறுனதுக்கப்புறம் தான் அந்த சங்கத்துலேருந்து வெளியில் வந்துட்டு என்னோடய குடும்பத்தை பார்க்க ஆரம்பித்தேன். நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ இருக்க காலத்தில் எல்லாருமே பிஸியாக ஓடிட்டுருக்காங்களே தமிழ்.
அப்போ அம்மா அப்பாவோட அருமை வந்து அவங்க உயிரோட இருக்கும்போது தெரியறது இல்லை. கண்டிப்பா உட்காந்து ஒரு நாள் பேசுறதுக்கு கூட நேரம் கிடையாது. கண்டிப்பா ஏன் ஒரு ஃபோன் பண்ணி பேசலாமே, கண்டிப்பா அது கூட நேரம் இல்லாமல் அந்த அளவுக்கு எங்கே ஓடுறோன்னே தெரியாமல் இளைஞர்கள் ஓடுறாங்க. இது இன்னும் அதிகமாக தான் நான் பார்க்குறேன். ம் ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லணும் தம்பி? இப்போ ஏன்னா அப்பா இறந்ததுக்கப்புறம் வாழ்க்கை மாறுச்சுன்னு அந்த பாயிண்ட் சொன்னதுனால நான் கேட்குறேன். என்னதான் குடும்பத்தில் வந்து எவ்வளோதான் பிரச்சனைகள் வந்தாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், உங்களுக்கு சாப்பாட்டில் விஷம் கூட வைக்கட்டும், ஆனால் அவங்களுக்கு நல்லதே செய்யுங்க. அக்காவாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் அக்காங்களுக்கு செய்ய முடியாட்டி கூட அந்த குழந்தைங்களுக்கு செய்யலாமே. அக்கா பசங்க குழந்தைங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாமே. அக்காக்கே செய்யலாமே. செய்யலாமே. ஈகோ தானே பிரச்சனை. ஆமாம், ஈகோ தான் பிரச்சனை. நிறைய பேருக்கு அதை தூக்கி போட்டால் சரியா இல்லை. ஆமாம், ஈகோ தூக்கி போட்டால் பிரச்சனையே இருக்காது. அப்புறம் நீ ஒன்று சொன்ன தம்பி, இந்த மாதிரி என்னை பார்த்து யாரும் பாவப்படக்கூடாது, கண்டிப்பாக கண்டிப்பாக. கையில்ன்றது நான் பாவப்படக்கூடாது, அது பிடிக்காது, அதுக்கு ஒரு நண்பர் வந்து ஹெல்ப் பண்ணாருன்னு. ஆமாம், அது என்னது அது? திரு கருணாகரன் அவர் வந்து பஸ்ஸு டிரைவரு. நான் சீட்டு காலியாக இருந்தால் போய் உட்காந்துப்பேன். எனக்கு பஸ்ஸு கூட்டமாக இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை. காலியாக இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கு சீட்டில் உட்காந்தா தான், ஏன்னா பேலன்ஸ் கிடைக்காது. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் கொடுத்துருக்கு மாற்றுத்திறனாளி இருக்கை, முதியோர் இருக்கை கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அவங்க அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்க மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க. அப்போது என்னோடய நண்பர் நண்பர்ன்றதோட என்னுடைய அண்ணன் எனக்கு நடுவில் கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு. அது அது இல்லாமல் இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான நபரை நான் சொல்லணும். யாருன்னா எங்கள் அப்பாவுடைய கூட பிறந்த அக்கா பையன் திரு ராசிக்கு திரு சித்திக்கு. இவங்க 2 பேரும் தான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்துட்டு எனக்கு விபத்து ஏற்பட்டதுலேருந்து முழு உணவுமே வந்து எங்கள் மச்சான் தான் எனக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது டெய்லியும் மதிய சாப்பாடு வந்து மெஸ்லேருந்து வந்துடும். எங்கள் மச்சான் சித்திக் அவங்க தான் கொடுத்துருந்தாங்க. அவங்க தம்பி வந்து திரு ராசிக்கு பார்த்திங்கன்னா நம்ம மேலே ரொம்ப அக்கறை, எங்கள் ஃபேமிலி மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எது வேணாலும் செய்யக்கூடியது அவங்க தான். ஸோ இப்போ உறவுகள் இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம கஷ்டப்பட்டாலும் நமக்கு உதவி பண்ண உறவுகள் இருக்காங்க. ஆமாம், உறவுகள் இருக்காங்க. ஏன்னா உறவுகள் மேலே நம்பிக்கையே போயிடுச்சு இந்த இப்போ ஜென்ரேஷன் மக்களுக்கு. ஏன்னா கூட வரவங்க யாராவது சொந்தக்காரனாக இருக்கட்டும், நம்மளை பார்த்து ஒன்றும் போடுறாங்க, இல்லை போட்டிக்காக வராங்க, இல்லை ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. இப்படி இருக்க சூழலில் ஸோ நம்மக்கிட்ட அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மளால் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்காட்டி கூட வந்து உதவி பண்ணுறதுக்கு அவங்க உறவுகள் இருக்கு. ஆனால் இந்த உறவுகளே 2 விதம் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சு முதல்ல பணக்காரங்களாக இருந்தவங்க அவங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயிட் பண்ணுவாங்க. கஷ்டப்பட்டு லைஃப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க. வரவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதுதான் கஷ்டப்படுற இடத்துல நல்ல மனசுக்காரங்க அதிகம், உழைச்சி வரவங்களுக்கு நல்ல மனசுக்காரங்க அதிகம். நல்ல பாயிண்ட் அது இல்லையா? ஸோ அதே மாதிரி பணம் வந்துருச்சுன்னா அதுக்காக நம்ம உறவுகளை மறக்கக்கூடாது. கண்டிப்பாக. ப்ளஸ் பணம்ன்றது அது ஒரு எனர்ஜி தான், அது ஒரு டூல். மனுஷங்களை பார்க்க கற்றுக்கணும். அது பணம் இருக்கோ இல்லையோ, அதுதானே பாயிண்ட் தமிழ். மனுஷங்களா பார்க்கணும். மனுஷங்களை உபயோகப்படுத்துகிற பொருளாவோ பார்க்கக்கூடாது, கமாடிட்டியாக பார்க்கக்கூடாது. அதான பாயிண்ட். கண்டிப்பாக சார். சார் உங்களோட வீடியோ நிறைய நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் எந்த மருத்துவ டாக்டருமே வந்துட்டு அவ்வளோ ஓப்பனாக பேசினதில்லை. நீங்கள் இவ்வளோ தூரம் ஓப்பனாக பேசல, ரொம்ப நன்றி. இது எதனால் மற்றவங்களுக்கு இந்த எண்ணம் வந்துச்சு சார்? ஓகே, மக்களுக்காக பேசுகிறது இது யாரும் கேட்டதில்லை. சரி தமிழ், ஜென்ரலாகவே எனக்கு கொடுக்க பிடிக்கும். ஓகே சார். அது அன்பாக இருக்கட்டும், ஓகே, பாசம், எதாக இருந்தாலும், லைக் வேலையாக இருக்கட்டும், என் கூட இருக்க வேலை செய்கிறவங்க எல்லாருமே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவங்கள பார்த்துப்பேன். இது வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்த ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஒரு மெச்சூரிட்டி வரும். மெச்சூரிட்டின்றது புரிதல். வாழ்க்கையில் வந்து எல்லாருமே எதையோ நோக்கி ஓடுறது, காசு பணம் இதெல்லாம் ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை, தேவை தான், இருந்தால் தான் நம்ம லைஃப் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் எவ்வளோ நாள் தான் அது தேவை? நம்ம வாழ்கிறது மனுஷங்களோட, ஒரு உயிருக்கும் ஒரு மரியாதை இருக்குது. அது ஒரு நாய்க்குட்டியாக இருக்கட்டும், லைக் செடி மரம் எதுவாக இருந்தாலும் உயிர் தானே. நம்ம உயிர்களோட வாழ்கிற இடத்துல டிரான்சாக்ஷன்னா ஒன்று கொடுத்தா தான் இன்னும் கொடுக்குறோன்ற மாதிரி உலகம் சமுதாயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவானதை நான் பார்த்தேன். இதில் வந்து நல்ல மனுஷங்க வந்து தாழ்த்தப்படுறாங்க, மெதிக்கப்படுறாங்க. நல்ல மனுஷங்களுக்கு அங்கீகாரம் இல்லாமல் போச்சு. ஆனால் நீ நல்லவனாகவும் இருந்து ஜெயிக்க முடியுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு நினச்சேன் நான். நல்லவனாகவும் இருக்கணும், அதே மாதிரி நீ நல்ல மனசு எல்லாருக்கும் கொடுத்து, அன்பு கொடுத்து, ஓப்பனாக பேசி, உண்மையாக இருந்து ஜெயிக்க முடியுன்றது நான்
அப்படி ஒரு மனுஷனை உருவானு ஆசைப்பட்டேன். ஸோ அதுதான் காரணம். ஏன்னா எங்கள் அப்பா நல்லவராக இருந்தார், ரொம்ப நல்லவராக இருந்தார். ஆனால் உலகத்தை அவரால் கையாள முடியல, தோல்விகளை நிறைய பார்த்தாரு. எங்கள் அம்மா ரொம்ப நல்ல மனுஷங்க, நல்ல மனுஷங்களாக இருந்தோம். பட் உலகத்தை வந்து அவங்களால நல்லவங்கள தான் கண்டிப்பாக நல்லவங்கள தானே இழிவாக பேசும், நல்லவங்க தானே கேவலமாக பேசிடும், நல்லவங்கள வந்து ஈஸியாக பேசிட்டு போயிடுவாங்கல்ல. ஸோ அதை மாற்றணுன்ற ஒரு பிம்பம் எனக்கு இருந்துச்சு. ஸோ கொடுக்கணும் மக்களுக்கு எதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இருக்கிறது 40-50 வருஷம் தான், எப்படி பார்த்தாலும் இருக்கிற வாழ்க்கையில் ஏதாவது உபயோகமாக பண்ணிட்டு போகிறதுக்காக தான் அது அப்படி வந்துச்சு தமிழ். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. எனக்கு வந்து மெலோடி சாங்ஸ் கேட்க பிடிக்கும். அப்போ சாருடைய வீடியோ வந்து என்னோடய யூடியூப் சேனலில் வந்துருந்துச்சு. அப்போ பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்றைக்கி சாரை நான் சந்திப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எனக்கு இன்றைக்கி காலையில் இங்கே வர வரைக்குமே நான் உண்மையாக அஸ்வின் சாரை தான் பார்க்க போனோமான்றது எனக்கு ஒரு டவுட்டாகவே தான் இருந்துச்சு. ஏன் டவுட்டாக இருந்துச்சு? அது நடக்குமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து உங்களை இவ்வளோ இந்த குறுகிய காலத்தில் சந்திப்பேன்னு நான் உங்கள் 2020 அந்த வீடியோ பார்த்தேன். 2022 இவ்வளோ காலத்துக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் உங்களை சந்திப்பேன், அதுவும் உங்கள் பக்கத்தில் நான் உட்காந்துருப்பேன். இல்லை தொட்டு பார்த்துக்கிறேன், இது ஒன்று இதுவாக இருக்கு. தேங்க்ஸ் தமிழ், எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எப்பவுமே ஒன்று சொல்லுவேன் தமிழ், நான் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிற ஒரு இன்னைக்கு லைஃப்பில் ஒன்று நடக்குதுன்னா அது யதார்த்தமாக நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலையும் கோஇன்சிடென்ஸ், இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் இல்லையா, கோஇன்சிடென்ஸ்ன்றது எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குது, 2 மனிதர்கள் சந்திக்கிறாங்க, இல்லை நம்ம வாழ்க்கைக்குள்ள யாராவது வராங்க, இல்லை ஒரு சூழல் நமக்கு அமையுதுன்னா நம்மளோட எண்ணங்களுக்கு, நம்மளோட சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் ஒரு ஒரு பவர் இருக்குது, ஒரு சக்தி. நான் இந்த வீடியோ தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஒரு சக்தி இருக்குது. நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக வாழ்க்கையில் நம்ம ஒன்று வேணும்னு நினைக்கிறோமோ, இல்லை நமக்குள்ளே எவ்வளோ நம்ம அதை பற்றி நினைக்கிறோம் ஆசைப்படுறோமோ அது நடக்கும். நீ என்னை பார்க்கணும்னு நினச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப்பை உண்மையாகவே கஷ்டப்பட்டு போராடி ரியல் லைஃப் ஹீரோ, டெய்லி வாழ்க்கையை போராடி ஜெயிக்கிற ஒரு ஹீரோவை நான் பார்க்கணுன்றது இந்த சீரீஸோட ஒரு இது. ஸோ அந்த தருணம் ஏமையில் இருப்பேன் ஒன்று மாதிரி ஒரு நன்றி சார், நன்றி. உண்மையான ஒரு கேரக்டர். என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சினிமாக்குன்னு போகிறது ரொம்ப ரேருன்னு சொல்ல மாட்டேன், போகிறதே பிடிக்காத ஒன்று. அது அந்த 100 நாளில் வந்து நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு எதனா செய்யலாமேன்னு ஒரு எண்ணம். அந்த எத்தனை பேர் அந்த சினிமாவில் தான் இப்போ தியேட்டர்லாம் வந்து பார்க்கணுமா. ஆனால் எனக்கு சாங் கேட்க பிடிக்கும், ஆனால் மெலோடி சாங்ஸாக தான் பிடிக்கும். அதனால் வந்துட்டு எனக்கு சினிமாவில் வந்து ரொம்ப அவ்வளோ ஈடுபாடு கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஹீரோ. யாருன்னா கேட்பாங்க எனக்கு யார்ப்பா ஹீரோன்னுவாங்க, நான் தான் ஹீரோ. ஸோ யார் உனக்கு ஹீரோ பிடிக்கும்? நான் தான் ஹீரோ சொல்லி பேப்பர். நல்ல குட் 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 நைஸ். இப்போ எவ்வளோ வயசாகுது தம்பி? 36. நீ இன்னொன்று சொன்ன இல்லையா வீடியோ கேம்ஸ் பற்றி ஒரு வார்த்தை. இன்றைக்கி இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைங்க, என் தங்கச்சி குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 வயசு ஆகுது. அந்த குழந்தைகிட்ட என் ஃபோனை கொடுத்தேன்னா எனக்கு தெரியாதுலாம் அது கற்றுக் கொடுத்துருது. நம்ம அதனால் இப்போ நான் சைக்கிளில் வர்றதை பார்த்து அவங்களும் நானும் சைக்கிளில் வருவேன். ஸோ பேசிக்கலி வீடியோ கேம் அதாவது உட்காந்து உடம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியானதுனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகம் பண்ணுங்க குழந்தைங்களுக்குன்னு சொல்ல வரீங்க இல்லையா? கண்டிப்பாக சார். நான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் பைக் ரேஸ் போகிறது, வேகமாக போயிட்டு வீட்டில் ஒரே மகனாக இருப்பாங்க. விபத்தில் வந்து ஏதாவது ஒன்று நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் வந்து எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு, மாணவர்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும்னு முதவு, நம்ம சொல்கிறதுக்கு என்ன செய்யணும்னு முதவு என்னோடய சைக்கிள் மூலியமாக அவங்களுக்கு நான் மெசேஜ் ஒன்று பாஸ் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கையை வைத்து கொண்டு என்னால் வந்து சராசரி ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்ட முடியும். ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர். இந்த ஒரு கை வச்சு நீ சமாளித்து 200 கிலோமீட்டர் ஓட்ட முடியும். அப்போ மாணவர்கள் உங்களுடைய உடல் ரீதியை வந்து பயன்படுத்தினா எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும், ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னா என்ன சாதிக்க முடியும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஸ்போர்ட்ஸ் எவ்வளவோ இருக்குது. நாங்களாம் ஸ்கூல் படிக்கும் போது நிறைய விளையாட்டுகள் அதில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து அதெல்லாம் இருக்கான்றது ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா மாணவர்கள் யாருமே வந்துட்டு விளையாட்டில் இருக்கிற மாதிரியே இல்லை, எல்லாமே மொபைல். இப்போ பப்ஜி, ஃப்ரீ ஃபயர். நான் ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு போயிருந்தேன் பேன் கார்டுக்கு. அப்போ பையன் சொல்கிறாப்புல, சார் தம்பி சைன் பண்ணு வாப்பா, இருமா செத்துட்டு வந்துடுறேன். கேமில் எனக்கு அது தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ தான் நான் எனக்கு தெரியல அது பையன் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான்ட்டு. செத்துட்டு வந்துருக்கான். நான் வேறு வீட்டுக்கு வந்திருக்கேன், என்னடா போலீஸ் வந்து எதனா கேட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு. கடைசியில் அப்புறமா சொன்னாப்புல அவங்க அம்மாக்கே ஷாக்காயிருச்சு. அந்த ஃபோனை தூக்கி போட்டுவான். அப்போ தான் பார்க்குறேன் பையன் ஃப்ரீ ஃபயர் விளையாடிக்கிட்டு இருக்காப்புல. வீடியோ கேம்ஸ் ஓரளவுக்கு விளையாடுறதுனால தான் அந்த டெக்னாலஜி வந்து நம்மளை வந்து அதுக்கு அடிமையை ஆக்கிடக்கூடாது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு ஓடணும், வெளியே போய் விளையாடணும், மற்ற குழந்தைங்களோட விளையாடணும், பேசணும்.
பழகணும். முக்கியமாக வெளியே குழந்தைங்களா ஓடி ஆடி விளையாடணுன்றது முக்கியமான விஷயம் இல்லை தம்பி? கண்டிப்பாக. அது உடம்ப மூவ் பண்ணி நம்ம விளையாடணும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விளையாட்டு. ஸோ உன்னை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு அது வேணும். எனக்கு ஒரு மாணவன்னா வந்து அதை பார்த்துட்டு அவருக்கு வரணுன்றது என்னோட எண்ணம். ஒரு மாணவனாவது ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வீடியோ கேம்ஸ் குறைச்சிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வரணும். சைக்கிளிங்லையோ, ரன்னிங்லையோ, ஸ்விம்மிங்லையோ. உடம்புக்கு நல்லது ஆக்சுவலாக இல்லையா? உடம்பு மனசுக்கு ரொம்ப நல்லது, உடம்பு மட்டும் கிடையாது இல்லையா? இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்தா முக்கியமாக அந்த வெளியே போய் பழகுறதுன்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு. கண்டிப்பாக எல்லாம் பயம் வந்துருச்சு. அது மாறணும் இல்லையா தம்பி? கண்டிப்பாக. சைக்கிளில் போகும்போது எனக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் கேட்பாங்க எப்படிப்பா நீ 200 கிலோமீட்டர் ஓட்டுறேன்ட்டு. வாங்க என் கூட பின்னாடி ஒரு சைக்கிள் எடுத்துங்க, வாங்க 2 பேரும் ஓட்டி பார்க்கலாம் வாங்க. டெக்கத்துலலாம் போகும்போது ஆனால் இந்த மாதம் எவ்வளோ நான் ஓட்டுனீங்க? ஜஸ்ட்டு ஒரு 800 தான்ப்பா ஓட்டுனேன். ஆனால் தயவுசெய்து இந்த பக்கமே வராதிங்க நான் வாங்க. நம்மளுக்கு என்ன முடியும்? நம்மளால சைக்கிள் முடியுமா, ரன்னிங் முடியுமா? ஏதாவது ஒரு விளையாட்டு சூஸ் பண்ணி பண்ணுங்க ரெகுலராக. அது ஒரு பாயிண்ட். கண்டிப்பாக இதை மக்கள் எடுத்துப்பாங்க. நன்றி. யாருன்னா ஒரு மாணவன் எடுத்துக்கணும். எனக்கு அதுதான். ஏன்னா ஒரு மாணவன் எடுத்துக்கிட்டாக்கா 100 மாணவன், அந்த மாணவன் மூலிமா 100 பேர் எடுக்க முடியும். ஃபிசிக்கலாக அதாவது உடம்பளவில் குறை இல்லாமலும் மனசளவில் குறை நிறைய பேருக்கு எல்லாமே இருந்து புலம்புறது மென்டல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்களே, மென்டல் ஹெல்த். அதுக்கு வந்து அது எவனா ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன், இதுவாக இருக்கேன்னா, எனக்கு முன்னாடிலாம் ஓகே ஹெல்ப் பண்ணணும். இப்போலாம் வந்து அது புலம்புறதுக்கு அருகதையே கிடையாது, போகக்கூடாது. பிகாஸ் நீ சொல்ல அந்த பாயிண்ட் தான் நீ சொன்னல. நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா 2 கால் இருக்கும், 2 கண் இருக்கும், 2 கால் இருக்கும், இறைவன் கொடுத்துருக்க எல்லா உறுப்புமே இருக்கும். ஆனால் எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. அப்பா அம்மா கிட்ட போய்ட்டு டெய்லியும் சண்டை போடுவாங்க, எனக்கு அதுக்கு செலவு காசு கொடுங்கன்ட்டு. இன்றைக்கி வரைக்கும் நான் யார்கிட்டையுமே வாங்கினதில்லை. இப்போ என்னுடைய சைக்கிள் தேவைக்காக தான் என்னோடய நண்பர்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே இல்லை. என்னுடைய உறவு முறையில் இருக்கக்கூடிய கந்தசாமின்னு சொல்லிட்டு காவல்துறையில் இருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. கார்த்திகேயன்னு சொல்லிட்டு அவங்க காவல்துறையில் ஆர்பிஎஃப்ல இருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. விஜயலட்சுமி அவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. நேற்று ஒரு நண்பர், முகம் தெரியாத நண்பர், அவங்க ஒரு 5000 ரூபா சைக்கிள் வாங்குறதுக்காக கொடுத்துருந்தாங்க. பேசிக்கலி எல்லாமே கை கால் இருந்தும் செய்ய முடியாதுன்னு புலம்புறவங்களுக்கு என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன்? என்னையால் செய்ய முடியும் போது உங்களால் ஏன் செய்ய முடியாது? எக்ஸாக்ட்லி இல்லையா? ஸோ இது வந்து ஒரு பெரிய பாடம். என்னால் முடியல, எல்லாமே நல்லா இருந்தும் முடியல, என்னால் இதை சாதிக்க முடியாது, என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி புலம்புறவங்களுக்கு இது ஒரு பெரிய பாடமாக இருக்கணும். நீ சைக்கிளில் போகும்போது ஒரு ஃபீலிங் சொன்னேன், என்ன ஃபீலிங் உனக்கு கிடைக்குதுன்னு? சைக்கிளை எல்லாம் எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு எடுத்த உடனே அப்படியே பறவைகள்லாம் வந்து என் கூடயே வர மாதிரி இருக்கும். அப்படியே நான் அது கூட பறந்துட்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கும். நல்லாயிருக்கும். சைக்கிளை ஓட்டி பார்க்கும்போது ஃபீல் பண்ண நல்லாவே இருக்கும். சைக்கிளை வாங்க ஓட்டலாம். ஆமாம். ஸோ அது பறக்கிற ஒரு ஃபீலிங் உனக்கு கண்டிப்பாக உனக்கு கொடுக்குது. ஓகே, சூப்பர். தேங்க்ஸ் தமீம். ஸோ இந்த உரையாடல் மூலமாக எங்கேயோ யாரோ ஒரு நபருக்கு ஒரு வாழ்க்கை மாறினாலும் அது ஒரு பெரிய அதுதான் இந்த கான்வர்சேஷன் சீரீஸோட ஒரு நோக்கமே. நன்றி சார். அண்ட் தேங்க்ஸ் டு தமீம். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஹோப் யூ ஃபைண்ட் இந்த உரையாடல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒரு ஸ்பார்க் இக்னைட் ஆச்சுன்னா இது மூலமாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல நீங்கள் ஒரு மனிதராகவோ இல்லை உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுலேருந்து ஏதாவது ஒன்று உபயோகப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் டேக் இட் ஃபார்வர்ட் அண்ட் உங்கள் வாழ்க்கையை அழகாக்கிக்கோங்க. அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை செய்யுங்க. யாருடைய உதவியும் எதிர்பார்க்காதீங்க. சக்ஸஸ் பண்ணலாம். சூப்பர். யாருக்கெல்லாம் உதவியாக இருக்குன்னு நம்புறீங்களோ ப்ளீஸ் ஷேர் இட் as well. Thank you.